எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இந்த சாப்டரை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கணும். ஏன்னா 2022 பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணார். 2023 அந்த வருஷம் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ரசல்மனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுற ஒரு அரிய வாய்ப்பும் கிடச்சிது. அந்த நேரத்தில் ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வராக ஒன்னாக ஃபேஸ் டு ஃபேஸ் மோத போகிறாங்க. இதுக்கு முன்னாடி மோதிருக்கலாம் டாக் டீமாக, பட் ஆனால் 1-on-1 ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபஸ்ட் டைம் வரா பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுறது தான், அதுவும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தன்னுடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி சாம்பியன் ஆவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ்க்கு ஆதரவாக சோலோ சிக்கவா ஜெம்யூஸ் ஜேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளம் இருந்தது. அதனாலேயே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அடுத்த நாள் நடந்த ராலியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட் பண்ணி தான் ஜெயிச்ச, அதுக்கு முக்கிய காரணம் சோலோ சிக்காவா, இல்லாட்டா நான் வின் பண்ணியிருப்பேன், நீ வந்து தோற்று போயிருப்ப, அதனால் எனக்கு ரீ மேட்ச் வேணும்னு கேட்டிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரசல்மனியாவில் தொடர்ந்து 3வது வருஷம் ரீட்டைன் பண்ண சந்தோஷத்தில் இருக்கும்போது இவர் வேறு 3 மேட்ச் கேட்டாரா. ஆனால் அந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் இடையில வந்து கோடி ரோட்ஸுக்கு நட்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஐயை போட்டு கோடி ரோட்ஸ் பக்கம் திரும்பியிருப்பார். அதனால் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ப்ராக் லெஸ்னர் கூடிய ஸ்டோரியில் போயிட்டார். இது ஒரு போகிறோம் போக 2024 ராயல் ரம்பிள் வருது. அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ராயல் ரம்பிள் பங்கேற்கிறேன்னு சொல்கிறாரு. யாருமே எதிர்பார்க்கல இந்த வருஷமும் கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வெற்றி பெறுவார்னு. பட் நான் எதிர்பார்க்காத நிலையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து 2024 ராயல் ரம்பிளையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. அதுவும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லி வெற்றி பெற்றுட்டாருன்னே சொல்லலாம். இந்த மேட்ச் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து அஃபிஷியலி சொல்கிறாரு, நான் வந்து இந்த வருஷம் ரசல்மனியாவில் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறேன், ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருக்கிற யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக தான் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ண முடியல, இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இடையிலே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து என்கிட்ட இருக்க டைட்டிலுக்காக மோது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட் டேவேஷன் பண்ணுற மாதிரி பண்ணார். பட் ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட தான் மோதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இடையில ராக்கோட ஸ்டோரியெல்லாம் வந்தது. ராக்கோட ஸ்டோரியில் நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டோம், அதனால் இதில் குழப்ப வேண்டாம். கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ்ட ஸ்டோரி. கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம ரசல்மனியா வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.